எல்லாம் என் தலையெழுத்து. 14 வருஷம் முன்னாடி வால்பாறை எஸ்டேட்ல இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது அங்க கொலை மேல கொலையா பண்ணி போட்டுட்டு இருந்தானுங்க. அதுல யாரோ சீனிவாசனா, கண்ணனா, கோவிந்தனா, இவனுங்கெல்லாம் பொண்ணுங்களை வச்சு படம் எடுப்பானுங்களாம். அப்படி படம் எடுக்கிறவனுங்களை பிடிக்கிறதா இல்ல கொலை பண்ணி போடுறவனுங்களை பிடிக்கிறதா? இன்னும் கொஞ்ச நாள் நான் அங்க இருந்திருந்தா என் மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போயிருக்கும். படாத பாடுபட்டு சிபாரிசு எல்லாம் பிடிச்சு இங்க வந்தா இங்கே அதே கதை தான். கொலை மேல கொலை நடந்துகிட்டு இருக்குது. யாருக்கு வேணும் இந்த உத்தியோகம்? இருக்கிற 2 வருஷம் சர்வீஸ முடிச்சு ரிட்டையர் ஆன பிறகு பேய்ங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு பாராட்டு விழா நடத்தும் போல இருக்கு. கண்ணு உனக்கு முகத்துல இருக்குதா இல்ல முதுகு பின்னாடி இருக்காடா? எங்கடா போற அவ்வளவு அவசரமா? அங்க ஷூட்டிங் நடக்குது சார். ஷூட்டிங்கா? என்ன ஷூட்டிங் சார்? சந்திரமுகி பார்ட் 2 சார். சந்திரமுகினா பேய் படம் சார். அதான் சார். ராரா சரசக்கு ராரா ரா. டேய் இப்பதான் பேய் கதைய சொல்லிக்கிட்டு இருந்தா மறுபடியும் பேய் கதையா? இது என்ன விடாது போல இருக்கு. டேய் காலேஜுக்கு போனோமா நல்லபடியா படிச்சு வாழ்க்கையில முன்னேறணுமான்னு பாக்குறத விட்டுட்டு ஷூட்டிங் நடக்குது அத போய் வேடிக்கை பார்க்க போறியா? போடா. நான் படிச்சதே பிலிம் டைரக்ஷன் டிப்ளமோ கோர்ஸ் சார். பெருசா பேச வந்துறீங்க போங்க. இவங்களுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாது. படம் எடுக்கிறதுக்கு கூட கோர்ஸ் இருக்குதே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரேஸ் கோர்ஸ் தான் சார். ரேஸுக்கு போய் தான் காஞ்சி போன குதிரை மாதிரி இருக்க. ஏறு வண்டியில. பின்னாடி ஏறு வண்டியில. போலீஸ் வேலையில சேர மாட்டேன்னு சொன்னதுக்கு என் மூஞ்சிலே காரி துப்பி இந்த உத்தியோகத்துல சேர்ந்து தேசத்துக்காக கொஞ்சமாவது சேவை பண்றான்னு சொன்னாரு. டேய் சோம்பேறி எங்கடா போற? உங்க பொண்ணு காலேஜ் முடிச்சிட்டு வர டைம் ஆச்சு, சைட் அடிக்க போறேன். கேக்குற கேள்வியை பாரு. தப்பிச்சே. எனக்கு பொம்பளை குழந்தைங்களே இல்ல. இல்ல இவனுங்கெல்லாம் என்ன மாமான்னு கூப்பிட்டுருப்பானுங்க. திவ்யா இப்படி நின்னுட்டே தூங்குறியடா வவாலு லத்திய குறா. டேய் நான் என் சர்வீஸ்ல எத்தனை பணங்களை பாத்திருப்பேன் தெரியுமா? நீ இன்னும் உயிரோட இருந்து ஏன் உசுர வாங்கி தொல்லிறடா. எப்படி செத்து கிடக்குறா பாத்தியாடா? திருட்டு பசங்களா ஜல்சா பண்றதுக்கு இந்த இடத்துக்கு தான் வரணுமாடா? காந்திஜி உப்பு சத்தியாகிரகத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கும்பல் கும்பலா வந்திருக்கீங்களா பாரதேசி பசங்களா? ஏய் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்றதுக்கு சென்னையில உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையாடா? இந்த இடத்துக்காடா வரணும் நீங்க? இவ செத்து தொலைகிறதுக்கு போய் ஏன் ஏரியாவா கிடைச்சது? போரிக்கு பசங்களா சுனாமி வந்து ஊர்ல பாவம் எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. அந்த மாதிரி போய் செத்து தொலைய வேண்டியதுதானடா. எதுக்குடா என் உயிரை வாங்குறீங்க? சார் எனக்கு ஒரு டவுட். சொல்லு. உங்க பார்வையில யாருமே நல்லவங்க கிடையாதா? ஏய் இவ இங்க செத்து போனதுக்கு காரணம் யாரு? எதுக்காக செத்தா, எப்படி செத்தான்னு நீங்க வாயை திறந்து சொல்லுங்க. ராத்திரி நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம செடிக்கு பொம்மையை கட்டிட்டு வரேன்னு பெட்டு கட்டிட்டு போன திவ்யா திரும்பி வரவே இல்ல சார். பெட்டா? இவ சாகறதுக்கு பெட்டு வேற கட்டி இருந்தீங்களா? இல்ல சார், நாங்க விளையாட்டு தான் சார் பேசிக்கிட்டு இருந்தோம். சந்திரமுகின்னு ஒரு பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை பயமுறுத்தி விளையாடிக்கிட்டு இருந்தோம் சார். ஆனா அவ பேயெல்லாம் போய் அப்படின்னு ப்ரூவ் பண்றேன்ட்டு போனா சார். ரொம்ப நேரம் ஆகியும் போனவ வரலன்னு அவளை பார்க்க போனோம். போய் பார்த்தப்ப அவ போனமா கிடந்தா. உங்கள யாரோ ஒருத்தர் தான் பிளான் பண்ணி இந்த கொலை பண்ணிருக்கீங்க. எங்க ஃப்ரெண்ட நாங்களே கொலை பண்ணுமா சார்? சொல்லுங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன்டா உங்களுக்கு கச்சேரி. விசாரணை பண்ணும்போது மாடா தூங்குவே பவாலே. இவங்க எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாடா. ஏய் ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் இந்த பாடியை எல்லாரும் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க, புரிஞ்சுதா? எஸ் சார். ஹலோ சார், அக்பர் கேங் மறுபடியும் ஏதோ பிளான் பண்றாங்க சார். எங்க? பண்டலூர் பக்கத்துல சார். சரி நான் பார்த்துட்டு.
சார் சார் வேண்டாம் சார் என்ன விட்டுருங்க சார் 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 ப்ளீஸ் சார் சார் சொன்னா கேளுங்க சார் 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 வேண்டாம் சார் சார் என்ன விட்டுருங்க சார் சார் வேண்டாம் சார் ராஜேஸ்வரி, ராஜி, ராஜி டார்லிங். ஓ இங்க இருக்கியா? என் டார்லிங் ரொம்ப கோவமா இருக்க போல இருக்கு. சாரிடா, இன்னைக்கு சீக்கிரமா வரேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா என்ன பண்றது, இந்த டியூட்டி டென்ஷன்ல நம்ம வெட்டிங் டே விஷயத்தையும் மறந்துட்டோமா. சாரி டியர், மன்னிச்சிருமா ப்ளீஸ். மன்னிக்கிறதுக்கு நான் யாரு? நான் ஒண்ணு உங்க முத பொண்டாட்டி இல்லல்ல. நீங்க சொல்லுவீங்கல்ல, என் முத பொண்டாட்டி என் டியூட்டி தானே. ஹேய், என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. நான் எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருக்கேன்னு உனக்கே தெரியும்ல. அது மட்டும் இல்லாம இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மொத்தமும் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில முக்கியமான வேலையெல்லாம் என்கிட்ட தான் கொடுக்குறாங்க. ஏன்னு சொல்லு, நான் ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசர்னு தானே. அது மட்டும் இல்லாம உனக்கே தெரியும்ல, இப்பெல்லாம் சென்னையில ரவுடிங்க தொந்தரவு, டெரரிஸ்ட் தொந்தரவுன்னு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட சில ரவுடிஸை என்கவுண்டர் பண்ணி சாகடிச்சேன் தெரியுமா? என்ன டியர், உன் மேல எனக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தமா என்ன? ஆமாமா, உங்களை சின்சியரா லவ் பண்ணி நீங்க தான் வேணும்னு எங்க அப்பா கிட்ட அடம் போடுச்சு. உங்களை கல்யாணம் பண்ணது இதுக்குதானா? நீங்களே சொல்லுங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இது வரைக்கும் ஒரு நாளாவது என்ன வெளியே கூட்டிட்டு போயிருக்கீங்களா? இல்ல என்னைக்காவது ஒரு நாள் ஆசையா புடவை தான் வாங்கி கொடுத்திருக்கீங்களா? சரி, அதெல்லாம் விடுங்க. ஒரு கோயிலுக்காவது இது வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கீங்களா? இல்ல, இவ்வளவு ஆச்சு நான் ஆச்சு, அவ்வளவுதான். ஏங்க, நீங்க உங்க போலீஸ் டியூட்டியை எவ்வளவு லவ் பண்றீங்களோ அதுல கொஞ்சமாவது என் மேல காட்டலாம்ல. அவ்வளவுதானே. ஒரு 15-20 நாள் லாங் லீவ் போட்டுட்டு உங்க எல்லாரையும் எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறேன், சரியா? எங்க போலாம் நீயே டிசைட் பண்ணு. ஜாலியா போயிட்டு வரலாம். வேற எங்கேயும் போக வேண்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க எஸ்டேட் வாங்கிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, எல்லாரும் போய் கொஞ்ச நாள் அங்கே இருக்கலாம். பட் ஒன் கண்டிஷன், அங்க போனதுக்கு அப்புறம் உங்க போலீஸ் டியூட்டிய நீங்க சுத்தமா மறந்துடணும், சரியா? ஓகே, அங்க போனதுக்கு அப்புறம் உன் பக்கத்திலேயே இருப்பேன். சந்தோஷமா? போலீஸ்காரனுக்கு மனசு இருக்கு, அவனுக்கும் காதல் பண்ண தெரியுமா? சரி, தம்பி எங்க? அவனோட ஃப்ரெண்ட்ஸ பார்க்க ரெடியூஸ் வரைக்கும் போயிருக்கான். நான் ஃபோன் பண்ணி அவரை டைரக்டா அங்க வர சொல்லிடுறேன். ஓகே ஓகே. ஹேய், உன்னோட லக்கேஜ் எல்லாம் நீ பேக் பண்ணி வெச்சுக்கோ. காலையில சீக்கிரமா நம்ம எஸ்டேட்டுக்கு போறோம், சரியா? சரிக்கா. ஹாய் அண்ணி. எங்க இருக்க? இன்னும் இங்கேயே தான் இருக்க. சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ஒரு குட் நியூஸ். என்ன இது? நாளைக்கு காலையில நம்ம எல்லாரும் புது எஸ்டேட்டுக்கு போக போறோம். நீ டைரக்டா அப்படியே வந்துரு. சரி அண்ணி, வந்துடுறேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறேன்னு சொல்லி அங்க வராம இருந்துறாத, புரியுதா? சேச்சே, அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். சீக்கிரமா வந்துரு. பாருங்க, உங்களுக்கு முன்னாடியே நாங்க இருப்பேன். பாய் பை பை. ராஜி, சீக்கிரம் வா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? கம் ஃபாஸ்ட். ஏய், ஜாக்கிரதையா ஏறு. சரிக்கா. எல்லாத்தையும் எடுத்துட்டு எதையும் மறக்கலையே? இல்ல, இது மறக்கல. போலாமா? கிளம்பலாமா? கிளம்பலாம். ஓகே.
நீங்களா? ச்சே, தெரிஞ்சிருச்சா? இந்த ரேஞ்சில பில்டப் கொடுத்து உன்னை பயமுறுத்தலான்னு பார்த்தா, ஆமா உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா? என்னங்க முதலாளி, இந்த எஸ்டேட்ல எத்தனை வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம நான் இங்க தனியா தான் இருந்துட்டு இருக்கேன். எனக்கு பயமா? ஓ, அப்படியா? இருந்தாலும் நான் கொஞ்சம் பயந்துட்டு வந்தா. சரி, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ஜர்னி பண்ணது ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணுவீங்க. நான் பயமுறுத்தினது அண்ணா கிட்ட சொல்லாதீங்க. சரிங்க சின்ன முதலாளி. ஓ ஷிட், என்ன திடீர்னு நின்னுடுச்சு? என்னாச்சு மாமா? என்னாச்சுங்க? ச்சே. ச்சே. போலாமா? போலாம்.